வேணாங்க நண்பர்களே குடிக்காதீங்க, வீணா குடிங்கட்டு சீரழிஞ்சி போகாதீங்க. தம்பி வேணாங்க எடுத்து பேசுறேன். வீணா குடிங்கட்டு சீரழிஞ்சி. ஹலோ, நான் மீனாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். காலையில வீட்டுக்கு வந்திருந்தீங்களாமே? ஆமா சார். அத பத்தி உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் அட்ரஸ் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் அண்ணே. மீனாவோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து பேசணும்னு சொல்றாரு. நம்ம அட்ரஸ் சொல்லுங்க அண்ணா. எந்த ஊர் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நம்ம ஊர் அட்ரஸ் வேணாம். ஹலோ மீனா அப்பாவா? ஆமா. அட்ரஸ் சொல்ல முடியுமா? ஓ சொல்லாமே. நம்பர் 2 அனந்த தெரு, சித்ரா நகர். சித்ரா நகர், கோயம்பேடு. ஆமா. அறிக்கை நீங்க என்ன வேணும்? என்ன கேள்வி சார் இது? அறிக்கை எல்லாமே ஆளினால் நான் தான். உங்க பேர் என்ன? தாஸ், கண்ணதாஸ். அப்படியா? அப்படிதான். ஆல் டவுட் கிளியர்ஸா? சரி சரி சரி. இந்தாடா. ஹலோ. போன் கட்டாயி 1/2 மணி நேரம் ஆச்சுடா. ஹலோ லோலா. சரி விடு. பார், போன் வேணா கட்டா இருக்கலாம், உன் மீனா கட்டாக மாட்டாடா. நாளைக்கு மீனாவோட அப்ப இங்க வரும்போது நான் கொடுக்குற ட்ரீட்ல மீனாவை அவன் உனக்கு கட்டி தரான். தர வெப்பம்ல. சரி சிவாங்க. ஏய் ஊருக வாங்க. ஏய் நீங்க யாரு? கண்ணதாசங்கிறது யாரா? கண்ணதாசன் என்பவர் மிகப்பெரிய கவிஞர். அவர் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. டேய், இங்க கண்ணதாசங்கிறது யாரான்னு கேட்டேன். அப்படி விவரமா கேளுங்க. ஏய் அண்ணன் தான். அப்ப அறிங்கிறது? அப்ப மட்டும் இல்லையா, எப்பவுமே இவன் தான் என் ரூம். உங்க 2 பேரும் ஐயா கூட்டிட்டு வர சொன்னார். எந்த ஐயா? எங்க ஐயா. போலாமா? எங்க? ஸ்டேஷனுக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கா எக்மோர் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷன். ஓ நீங்க போலீஸா? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், எப்ப சார் வருவாரு? ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வந்துருவாரு. ரவுண்ட்ஸா? நம்மளை மட்டும் 10 மணிக்குள்ள ரவுண்ட்ஸை முடிக்க சொல்லிட்டு இவங்க 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டால் குடியார போயின்னு உத்தம படம் பார்த்துட்டு வந்தோம் சார். ஹலோ ஏட்டையா சார், ஐ ஆம் லேண்ட் புரோக்கர். லேக்ஸ் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய டயத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஐயா வந்தாருன்னா காலையில் வந்து பார்க்க மட்டும் சொல்லுங்க. ஓகே. எனக்கு கொஞ்சம் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு போனா. ஆமாண்ணா. என்ன தப்புடா பண்ணிட்டு? ஒன்றும் இல்லை, சாதாரண திட்டு கேஸ் தானா? ஏண்டா களவாணி பயல, ஏண்டா நீயும் ஒரு லேண்ட் புரோக்கர், தாசும் ஒன்னாடா? சார், இவனை ஃபோர்னர் கேஸ்ல உள்ள தள்ளுங்க சார். நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன், உட்கார. சார் எந்திரி சார். வாங்க சார், தூங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு. எந்திரின்னு சொல்றேன்ல. முன்னெல்லாம் பொண்ணுகிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப பொண்ணோட அம்மா கிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்றீங்களா? அம்மா கிட்டயா சொன்னா இவன்? இல்ல அம்மா கிட்டே சொன்னேன். அட காஞ்சனா, சார் என்னை பத்தி என்னடா நினைப்பாரு? என் இமேஜ் அவர் முன்னால கெடுத்து புட்டியா? உனக்கு என்னடா இமேஜ்? அவன் தனியா இருக்கிற பொண்ணோட அம்மா கிட்ட போய் தப்பு தப்பா பேசுறான், அதுக்கு நீ ஐடியா வேற கொடுக்கறியா? சார், நான் பொண்ணு கிட்ட தான் லவ் சொல்லலான்னு போனா அங்க பொண்ணு இல்ல, அதான் அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். அவன் அம்மா இல்லனா அவன் பாட்டிட்டு சொல்லுவியோ? ஆண்டே ஆளையும். ஐயோ, அவன் மூஞ்சி ஒரு நிமிஷம் ஒத்து பாருங்க சார். தப்பு பண்ற மூஞ்சா சார் அது? அப்படியே பேன் பண்ணி இந்த அழகான மூஞ்சிக்கு வாங்க சார். ஐடியா கொடுக்குற மூஞ்சா சார் இது? சார், நீங்க 2 பேரும் பெரிய மனசு பண்ணி எங்க 2 பேரையும் வெளியே விட்டீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து வரும்போது ஒரு கூட கருவாடு கொண்டு வரேன் சார். உங்களுக்கு சால கருவாடு பிடிக்குமா சார்? இங்க பாரு, இனிமே அந்த பொண்ணு பின்னாடியோ அவங்க அம்மா கிட்டயோ இல்ல அந்த வீட்டுக்கு போனேன்னு தெரிஞ்சது வச்சுக்க, அவனை விட்டுருவேன், உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். சார், இது 555 செக்ஷன் தானே? ஏட்டையா, இவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு காலையில விட்டுரு. மண்டையில முடியே இல்லாம இப்படி ஒரு முடிவு போறாரு. முடிவு தப்பு சார். ஐயோ, விருந்துக்கு வந்த மாதிரியே உட்காரானே. சார், ஏசி ஒர்க் ஆகுமா? ஆவதோ? வாயை மூடிக்கின்னு உட்காரு. கொசுபத்தி கிடைக்குமா சார்? கிடைக்காதோ? படம்ல அதான் சொல்லிட்டார்ல சார். கையெடுத்துடுங்க, கொஞ்சம் காலம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண.
கமான் பாய். வாங்கடா நம்ம உள்ள போ. ஏய் செத்த வைத்தியா, யார் யாது? அடவிலிய ராத்திரி பூரா சோறு கூட போடாம ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சோறு போட்டா தின்று போயிருவியா? பேச வந்தியா சாப்பிட வந்தியா? பேசியா? கான்செப்ட் விட்டு வெளியே வந்துட்டா இப்ப என்ன பேசணும் மட்டும். ஏய் தாசு மேலே கேசா? தண்ணி அடிக்காத வரைக்கும் தானே நான் தாசு. தண்ணி அடிச்சிட்டேன்னு வைய மோசமான பாஸ். சூப்பர் தாசு. இப்ப நீ பேச. ஏன் லூசு? இல்ல உன்னை கூப்பிடுறாங்க பாரு. என்ன குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்களா? சேது படத்துல வர அங்க. ஓ அங்கயா? சேது படத்துல வர சியா மாதிரி காதல சொல்ல வந்தா உன் பொண்ணு அங்க இல்ல. அன்னியன் படத்துல வர அம்பி மாதிரி தம்பி சொன்ன காதலுக்கு நீ ரிசல்ட் சொல்லாம ரிமாண்ட் பண்ணிருக்க. அட்ரஸ் மட்டுமே சொன்ன என்னையும் நீ உள்ள தூக்கி வச்சதுக்கு கலாட்டா பண்ணாம கம்போஸ் பண்ணி கரகாட்டம் ஆடுவாங்க. ஐயோ பாவம்னு உங்களை வெளியில விட்டது தப்பா போச்சு. ஆமா ஆமா, இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தீர்ப்பு சொல்லிட்டாலும். சர்ச்சை பத்தி பேசாத, ஏற்கனவே பிரச்சனை கிடக்கல. ஆமால, நீ போலி டாக்டர் தானவே, நியாயப்படி ஓ மேலதான் கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். ஆமா என்னய்யா டாக்டர் கிட்டே சண்டை போடுறீங்க, ஆனா ஊனா கும்பலா வந்துடுறீங்க, குழப்பமா பேசுறீங்க. யாரையா நீங்க? நீ வயிற்று வலி கேசா? இங்க வா, உனக்கு வயிற்று வலி சரியாயிட்டா? நாங்க மருந்து சாப்பிடுறோம்ல. நீ ஆயுள் முழுக்க மருந்து சாப்பிட்டாலும் உனக்கு சரியாவாது. இவங்கிட்ட வைத்தியம் பார்த்து எவனுக்குள்ள சரியா இருக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு அவனுக்கே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். வேற ஊர்ல நல்ல வைத்தியம் இருக்கான், அங்க போய் வைத்தியம் பார்த்து இவனை ஊர் பாடுற தாண்டி விட்டுவாங்களே. என்னல லாரி பிரேக் போடுற மாதிரி மதிக்க? அண்ணே இப்பதான் காதல் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, உள்ள போந்து கெடுத்து விட்டுறாதீங்க. இப்ப பார் வைத்தியர் ஐயா, இவன் யாருன்னு தெரியுமா? இவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? என்ன சத்தம் போட்டு சண்டை போடும் பார்த்தா சைலண்டா பேசிட்டு இருக்கா? இங்க வா. அட அறிவு ஜீவனை என்ன மட்டும் கவனிக்க, பக்கத்துல அவனை கவனிச்சால கண்ணாலே கதகளி ஆடிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு மேலையும் சத்தமா பேசினா அவ்வளவு பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவான். பரவாயில்லையா? திருந்துற வழிய பாருங்களேன். வைத்தியரையா, கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், சொல்லு. போயிட்டு வா. ஜி இவன் தானே ஜி? அவனே தாண்டா, விடக்கூடாது. வா. கங்க்ராச்சுலேஷன் பாஸ். எதுக்கு? நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. யாருங்க நீங்க? எங்களை தெரியல. தெரிஞ்சா எங்க கேட்க போறேன். பை த பை, ஐ அம் 5D, ஐ அம் 7D. ஓ, டீ வாங்கி கொடுக்குறாங்களா? ஏங்க நான் அசோசியேட் டைரக்டர் பாஸ், இவன் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? இப்பதான் ரூட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க டீ சாப்பிட்டுட்டே பேசுவோம். வாங்க ஸ்பெஷல் டீ சாப்பிடுங்க. மாஸ்டர் 2 சரிங்க. பை தி வே சரவணன், எங்களுடைய மக்கள் இயக்குனர் பாரதி மணி சங்கர தெரியுமா? தெரியாது. என்னங்க இப்படி திடுதுப்புன்னு தெரியாதுன்னு சொன்னா எப்படிங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ப்ளீஸ். அம்மா சத்தியமா தெரியாதுங்க. பாஸ் அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்க காசு கொடுங்க. முட்டாப்பையில அந்த ஆள ஃபீல்ட்ல இருக்கவனுக்கே தெரியாது, இவனுக்கு எப்படா தெரியும்? ஆமால பாஸ் பட்டர் பிஸ்கட் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. ஏற்கனவே குடுக்குற வேலையை தவிர எல்லா வேலையும் செய்யறதா நமக்கு எவனும் வேலை தர மாட்டேங்கிறான். இதுல வேற அவனை தெரியுமா இவனை தெரியுமான்னு கேட்டு குழப்பிடாத. வேலை முடிகிற வரைக்கும் வாயை முடிக்கிட்டு டன் மிஸ்டர் சரவணன். எங்கடா போய்ட்டான் சரவணன்? சரவணன் ரெண்டு பேரும் தண்ணி நிட்டு பேசுனீங்களே, லூசுன்னு நினைச்சு போயிட்டான். பட்டா பாரடி சாருக்கு வைக்கத்த. ஹலோ, என்ன வெக்கமா? எல்லாரும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடி ஓதெல்லாம் வாங்குவாங்க. ஆனா நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்க. புதுசா ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு கிட்ட போய் லவ்வ சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்றேன், அம்மா கிட்ட சொல்றேன், ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்றேன்னு சொன்னா இப்படிதான் அடி வாங்கணும். சரிங்க, அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கரெக்ட் பண்ணுங்க, போங்க. உளுந்த வட முக்கா வாடா வெளிய. என்னையா இந்தா நேத்து வாங்கின 2 டீக்கு காசு. 2 டீக்கு காசு கொடுக்கறவன துரத்துற மாதிரியா துரத்துன? ஏதோ சொத்து தரல பங்காளி வரட்டமே வரட்ட. பப்ளிக்ல 4 பேர் பார்த்தா எங்க இமேஜ் என்னடா ஆகுது? டீ குடுக்குற நீ டீசெண்டா இருக்க கத்துக்காமா. யோ, நேத்து மட்டும் நீங்க கையில கிடைச்சேன்னு வச்சுக்க, பஜ்ஜிக்கு வாழைக்காசு ஒரு மாதிரி சீவி எண்ணெயில போட்டிருப்பேன். கடை புத்தி வடைக்கு தாண்டா போகும். அம்மா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அசிங்கமா ஆம்பளை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆம்பளை கரெக்ட் பண்ணு. அவார்டு வாங்க போற எங்கள அவனா நீங்கிற மாதிரி பாக்குற? ஜி கேளுங்க ஜி, இங்க பாரு ரொம்ப பேசுனேன். அப்படியே வாயில வச்சு அடிச்சிராமா.
நாங்களே எங்க டைரக்டர் அவன் தான் ஹீரோன்னு சொன்னதுனால 4 நாள் அவன் முன்னாடி லோன் அலைஞ்சு எப்படியா கரெக்ட் பண்ணி கூட்டு போலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா அறிவு கெட்ட தனமா கெடுத்தோட பாக்குற அவனே எங்களை பார்த்தாலே பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இது உனக்கு அவனை நடிக்க கூப்பிட்ட மாதிரியா கூப்பிட்டீங்க? அவங்ககிட்ட வாங்கி திங்கிறதுலயே குறியா இருந்தா அவன் எப்படி உங்களை நம்புவான்? அதுவும் சரிதான். அப்ப அவன் எங்களை அஸ்டன்டாவே மதிக்கலையா? மனுஷனவே மதிக்கலங்கிற. உங்களை கண்டாலே பூனையை கண்ட எலி மாதிரி ஓடுறான்ல, அவனை பொறி வச்சுதான் பிடிக்கணும். குறி வச்சு பிடிக்கணும். உண்மையிலே ரொம்ப ஓவரா பேசுறேன் ஜி. இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு போறான். வெயிட் அண்ட் see. சார் 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 உதவி பண்ணுங்க சார். சார் சாவி இருந்தா கொடுங்க சார். சார் ஐயோ சார் ப்ளீஸ் சார் என்ன விடுங்க சார், நான் வேலைக்கு போகணும் சார். நீ வந்தாதான்ப்பா நாங்க வேலைக்கு போக முடியும். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு சரவணா, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். சரி சொல்லுங்க சார். சரவணா, நாங்க உன்னை நடிக்கத்தானே கூப்பிட்டோம். ஏன் எங்களை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுற? என்ன யோசிக்கிறான்? யோசிக்காத சரவணா, எங்க டைரக்டர் நீதான் ஹீரோன்னு முடிவே பண்ணிட்டாரு. உன்னை வச்சு படம் பண்ற ஆஸ்கார் வா. அம்மா அது என்ன ரேட்டு? மறுநாள் வாங்குற மாதிரி கேக்குறான் பாரு. குத்துனேனா? டேய் அடுப்புல பால் திரிகிற மாதிரி இருக்கு, போய் முதல்ல அது என்னன்னு பாரு போ. என்ன கேட்டுவிட்டுன்னு கோச்சிக்கிற? ரேட் என்னன்னு தானே கேட்டேன். ரேட் தானே, கடைக்கு போ, அங்க வந்து சொல்றேன். ஆஸ்காருக்கு அடுப்புக்கு வித்தியாசம் தெரியாம போறாங்க பா. இத பாரு சரவணா, ஒரு காலத்துல எல்லா நடிகர்களுமே உன்ன மாதிரி புதுசா நடிக்க வந்தவங்க தான். ஆனா அவங்களுக்குலாம் நடிக்க வருமானு யோசிச்சிருந்தா இன்னைக்கு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு யாருமே நடிச்சிருக்க முடியாது. அப்ப நான் நடிச்சா பெரிய ஆளா வந்துடுறேன் சார். இன்னுமா சந்தேகம்? எப்ப நீ எங்களை பாத்தியோ அப்பவே உனக்கு யோகம் வந்துருச்சு. வந்து 10 நிமிஷம் ஆச்சு, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஐயோ, உங்களை பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியலையே. ஏதாவது பேசுங்க. இப்படியே வைக்கப்பட்டுட்டு இருந்தா டைம் ஆயிரும். அப்புறம் வாட்ச்மேன் வந்து பார்க்க மூட போறேன், வெளியே போங்கன்னு சொல்ல போறான். போயிடலாமா? உங்ககிட்ட ரொம்ப பேசினாங்க நான் வந்தேன். என்னை பத்தி, என் குடும்பத்தை பத்தி நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி நான் முதல் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் மறந்து போச்சுங்க. சரி, என்னை பத்தி நானே சொல்றேன். எங்க வீட்ல நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால என்ன ரொம்ப பாசமா வளர்த்துட்டாங்க. அதனாலதான் உங்க மேல கேஸ் கொடுத்துட்டாங்க. சாரி. அப்படி நடந்ததுனால தானே என்ன விரும்புறேன்னு சொல்ல வரீங்க? நான் உங்களை விரும்புறேன்னு சொன்னேனா? அப்படி இல்லன்னா பார்க்கு பார்க்கு கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க மாட்டீங்கல்ல? ஆமா, எனக்கு உங்க மேல ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க. நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா? சிச்சி, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லையே. பீர்? என்ன பார்த்தா என்ன குடிகார மாதிரியா இருக்கு? இதுல என்னங்க தப்பு இருக்கு? நானே ஒரு தடவை பீர் குடிச்சிருக்கேன் தெரியுமா? பீரா? ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகும்போது ஒரே ஒரு வாட்டி குடிச்சிருக்கேன். அப்ப நான் குடிச்சா தப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்றேன். நீ பீர் குடிக்கும் போது நான் பிராண்டி குடிக்க கூடாதா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை பகல்லே பாட்டில் திறந்துடாதீங்க. சார் வணக்கம். வாங்க ஆபீசர் சார். ஐயா வர நேரத்தை பத்தியில ஏல 2 நாளா ரூமுக்கு வரலையே, ஒரு ஃபோன் போட்டு சொல்லணுங்கிற அறிவு இல்லை உனக்கு? போன்ல சார்ஜ் இல்ல, பேட்டரி அவுட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? டேய் அதெல்லாம் இருக்கட்டும், எங்க போன? பங்க்ல ஓட்டி பாத்துட்டேன்டா. என்ன கார் ஓட்டி பாத்தியா? ஓவர் டைம்ண்ணே. ஓ ஓவர் டைமா? பொய் சொல்லாதடா, அங்கெல்லாம் விசாரிச்சுட்டு தான் வரோம். ஏல எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கோம்ல, சிறுதுன்னு முடிச்சிட்டு இருக்கா. வாயத்தோன்னு சொல்ல, எங்க போயிருந்த? நடிக்க கூப்பிட்டு போயிருந்தேன். ஓ, துரைக்கு நடிக்கிற ஆசை வந்துருச்சோ. ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறது, 4 தடவை பேண்ட் சட்டை மாத்துறது, பல தடவை கண்ணாடியை பார்க்கும்போது நினைச்சேன், என்னடா மெட்ராஸுக்கு வந்து இத்தனை நாள் ஆகி நான் நடிக்க போறேன்னு எவனுமே சொல்லல நினைச்சேன். அந்த கருப்பாடு நீதானா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல. நீங்க போய் சினிமாவுல நடிக்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவுல நடிகர்களுக்கு பஞ்சமா? ஏய், அண்ணனே கண்டவன் இருல, நீ என்ன சொல்ல வர நான் சொல்லட்டுமா? அண்ணனே கண்டவன் காலில் விழுந்து ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு, அதை ஒழுங்கா பாரு அப்படின்னு தானே சொல்ல வந்தா? இல்ல இல்ல இல்ல, நீ அதை தான் சொல்ல வந்த. இங்க என்ன பேசிட்டு இருக்க, அங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லண்ணே, இவன் முகத்தை 5 நிமிஷம் நம்மளால பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல இவன் முகத்தை பார்க்க நினைச்சாலே கால்ல இருந்து கை வரைக்கும் அப்படியே படபடங்குதுண்ணே. நரம்பு தளர்ச்சியா இருக்கும், ஒரு நல்ல டாக்டரை போய் பாரு. டேய் நீ ஓவரா பேசுறடா. ஏல அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் மூஞ்சி நல்லா இருக்குன்னு என்ன கூப்பிட்டாங்க? உன்னைய கூப்பிட்டாங்க? லேய், எனக்குள்ளயும் ஒரு கலைஞன் குமிரிக்கிட்டு இருக்கான். அவன் வெளியில வந்தான்னா இந்திய சினிமாவே, உலக சினிமாவே கதறும், பிஞ்சிரும். இப்பதான் இவனை சினிமாவில் நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு கதர் தான், உதர் தான். போறாம நம்ம இருக்க பிரச்சனை தேவையா? நான் நடிக்க போறது உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் இப்பவே வெளியே போறேன். விடுங்கண்ணே,
ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண அவன் என்ன பச்சை நொல்லையா? சொல்றத சொல்லியாச்சு, இனி அவன் இஷ்டம். சினிமா கினிமால நமக்கு சரிபட்டு வராதுல. இருக்கிற வேலையை ஒழுங்கா பாருங்களேன். போ, நாளைக்கு போய் வேலையை பார்க்குற வழியை பாரு. போ, வாங்க எல்லாம் படம் பார்க்கலாம். ஏய் ரொம்ப யோசிக்காதடா. போகுது. அண்ணே தசண்ணே சரவணனை காணுண்ணே. எங்கேயாவது பக்கத்துல கடைக்கு போயிருப்பான். ஃபோன் பண்ணி பாருலப்போ. அவன் ஃபோன் இங்கே தானே கிடக்கு. எங்களை போயிருப்பான், பங்குக்கு தான் போயிருப்பான். அங்கே போய் பாரு. போ, தூங்க விடுறானுல. என்னடா பீச்சுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, கண்டுக்காம இருக்க? ஏதாவது வாங்கி கொடு. என்ன வேணும் உனக்கு? நீ கேட்டா என்ன வேணாலும் வாங்கி தருவேன். எதுவும் பெருசா வேண்டாம், கடையில வாங்கி கொடு. கடலா? என்னால குளங்குட்டியா வாங்கி தர முடியாது. நீ இவ்வளவு பெரிய கடலை கேக்குற? நான் சொன்னது இந்த கடல்ல இல்ல, வேர்க்கடலைய சொன்னேன். ஓ, நீ இந்த கடலை கேக்குறியோன்னு நினைச்சிட்டேன். அது சரி, எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, அப்படின்னு உனக்கு என்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? முத உன்னை எப்ப பார்த்தனோ அந்த பார்வை என்ன கம்ப்ரெஷன் மாதிரி இழுத்துருச்சு. அப்படியே நான் பராபர். அது சரி, என்ன எப்படி லைக் பண்ண? செவத்துல ஒட்டியிருந்த போஸ்டர் நீ எப்ப கிழிச்சியோ அப்பவே நீ என் மனசுல ஒட்டிக்கிட்ட. எவ்வளவு பெரிய அலை பத்தியா? அழகா இருக்குல்ல? ஏய், என்ன இது பப்ளிக்ல? என்ன முத்தம் கொடுத்தா தப்பா? இந்த அலையோட சத்தம் கூட கரையோட போயிடும். ஆனா நான் உனக்கு கொடுத்த முத்தத்துல இருந்து வந்த சத்தம் வாழ்க்கை முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கும்.